இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டேன். காட்டு. இங்கிலீஷ்க்கு தான் தமிழ்ல அர்த்தம் கேட்பாங்க, நீ தமிழுக்கு கேக்குறியா? பொறாமனா பொசசிவ்னு அர்த்தம். பொசசிவ்னா இப்போ நமக்கு சொந்தமான ஒண்ணு இன்னொருத்தர் கிட்ட இருந்தா அத பார்த்து நமக்கு வரத்துக்கு பேரு பொறாம. இதுவே நம்மள விட யாராவது நல்லா வசதியா சந்தோஷமா இருந்தாங்கன்னா, ஐயோ அவ அப்படி இருக்காளே, ஐயோ இவ இப்படி இருக்காளேன்னு தோணுச்சுன்னா அதுக்கு பேரும் பொறாம தான். அந்த பொறாம நம்ம சந்தோஷத்தை கெடுத்துரும். அதனால யாரும் யார பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. இந்த அப்படி. ஓகே பாரதி, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்க, ஒரு காஃபி கிடைக்குமா? இதோ 2 நிமிஷம் சார், நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சார், தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க, காஃபி வேணாம், நான் இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வரவா? சரி, எடுத்துட்டு வாங்க. guys பாட்டி கொஞ்சம் தள்ளுங்களேன், கொஞ்சம் தள்ளுங்க. அட தள்ளுங்க பாட்டி. பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதிக்கு தலைவலிக்குதான், அதான் இஞ்சி டீ போட்டுட்டு இருக்கேன். ஆதி கேட்டானா இல்ல ஆதி சார் கேட்டாரா? என்ன பாக்குற? நீ என்னதான் வெளி வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ள நீ எப்பவுமே ஆதி பொண்டாட்டி தான். கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் வேதனையும் கஷ்டமும் கடவுளுக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்களுக்கு தெரியும் பாரதி. ஆதிய உயிரா நினைச்சு நீ அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க. எப்பவும் நீ அவன் பொண்டாட்டி தான். காலம் மாறும், இல்லனா அவன் மாறுவான். உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்காம டீ போட்டு எடுத்துட்டு போய் கொடு. டேய், என்னடா எழுதுற? அப்புறம் ஓகே. அப்புறம் இது சார், இந்தாங்க. என்ன பாரதி, இவன் இங்கிலீஷ் நல்லா எழுதுறான், தமிழ் எழுத மாட்டேங்கிறான். நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார், ஆனா இப்படியே தான் எழுதிட்டு இருக்கான். சரி சரி, விடுங்க விடுங்க, இதுக்கப்புறம் அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே ஒழுங்கா எழுதலன்னா மொண்டையில கொட்டி கொட்டி எழுத வைக்கிறேன். ஓகே. உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தாதான் சார் இவன் சொல் பேச்சே கேட்பான். எப்ப பார்த்தாலும் என்ன கோத்து விட்டுட்டு இருக்கியா? இரு இரு, நீ ஏன் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ? பாரதி, டீ ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூ. அந்த பாரதி முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுது, இப்படியே விடக்கூடாது. இவ சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷம் போயிடுமே. என்ன பண்ணலாம்? போதும், போய் தூங்குங்க. போடா, போ போ. மேடம், சொல்லுங்க மேடம். ஒரு சின்ன ஃபேவர். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஆதிக்கு எப்பவுமே நான் பூ வச்சுட்டு வந்து பக்கத்தில் படுத்தாதான் பிடிக்கும். என்னமோ தெரியல, பூ கிடைக்கலன்னு சொல்லி ஒரே உதிரி பூவா வாங்கிட்டு வந்துட்டாரு. I don't know all this, you know.
எனக்கு கட்டி தரீங்களா? ம். ஆ, பாரதி கொஞ்சம் சீக்கிரமா. தேங்க்ஸ். வந்துட்டாரு. பூ வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, பூ வச்சு விடுங்க, கிளம்பலாம். ம். என்ன அது இது? சரம் வாங்கிட்டு வர சொன்னா உதிரி பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஏதோ முகூர்த்த நாளாம், அதனால தான் பூ எங்கேயுமே கிடைக்கல. பாரதி, என்ன நீங்க இது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு தெரியுமா? இப்ப இதை எப்படிங்க வச்சுட்டு போக முடியும்? இதெல்லாம் கட்டி தான் வச்சுட்டு போனோம். எனக்கு தான் பூ கட்ட தெரியாதே. பூ கட்ட தெரியாதா? ம்ஹும். என்ன பாரதி, காஞ்சிபுரத்துல பிறந்துட்டு பூ கட்ட தெரியாதா? அது என்ன? காஞ்சிபுரத்துல பிறந்தா கண்டிப்பா பூ கட்ட தெரிஞ்சிருக்கணுமா? காஞ்சிபுரத்துல பிறந்துட்டு பூ கட்ட தெரியலையா? சரி வாங்க, உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ் வாங்க. தேங்க்ஸ். சீக்கிரமா கட்டுங்க. ஓ, கரெக்டா கட்டிருக்கோம். ம், தேங்க்யூ தேங்க்யூ. ஆ? சூப்பர் சூப்பர். என்ன அப்படி பாக்குறீங்க? பாரதி, இத்தனை நாள் உங்களுக்கு பூ வச்சு விட்டப்பெல்லாம் ம். இப்படி ஆனதே இல்லை. ஆனா இன்னைக்கு மட்டும் இந்த பூ ஏன் இவ்வளோ வாசனையா இருக்கு? டே ஆதி, நீ எதுக்கு அடி போடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் ஷு. எதுவா இருந்தாலும் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்துதான். முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்க. பாரதி, ஃபுல் மீல்ஸ் கூட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு சைட் டிஷ் மட்டும். சைட் டிஷ்ஷும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். பாரதி 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 ப்ளீஸ் பாரதி, இந்த பூவை வாங்குறதுக்காக நான் எவ்வளோ அலைஞ்சிருக்கேன்னு தெரியுமா? ப்ளீஸ். முதல்ல உங்க முகத்தை இப்படி வச்சுக்காதீங்க. பாரதி ப்ளீஸ் ப்ளீஸ் பாரதி ப்ளீஸ் சரி, ப்ளீஸ். ஓகே ஓகே. கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை
கண்ணை மூடிட்டு எப்படி சாப்பிட்றதா? நான் தான் ஊட்டி விட போறேன்ல, அப்புறம் என்ன? ம். 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 ஏய், போலாமா? ஓகே ஓகே. வாங்க போலாம். இங்கே ஒன்று. அடி. ஓகே ஓகே. போகலாம். இப்படி உன்னை கண்ணீரோட பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கட்டிட்டேன் மேடம், இந்தாங்க. தேங்க்ஸ் பாரதி. ம். அப்படியே இன்னொரு ஹெல்ப். என்ன மேடம் வேணும்? கிச்சன்ல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அதை மட்டும் ஒரு டம்ளர்ல ஆத்தி எடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஆதி ரூமுக்கு வந்துருங்க. சரி, நான் வெயிட் பண்றேன், நீங்க எடுத்துட்டு வந்துருங்க கொஞ்சம் சீக்கிரம். ஆதி, ஒரு சின்ன ஹெல்ப். என்ன மித்ரா? இந்த பூ எனக்கு வைக்க தெரியல, நீ கொஞ்சம் வச்சு விடுறியா ப்ளீஸ்? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ஸ்லைடு திரும்ப. புடி. பாரதி, பாலை வச்சுட்டு போங்க. பாந்தி, ஆதித்யா சாப்பிட்டாமா? சாப்பிட்டான். ஓகே ஓகேவா? கரெக்டாக இருக்கா? தேங்க்யூ. மித்ரா, மித்ரா, எழுந்துரு மித்ரா. குட் மார்னிங். மார்னிங். என்ன? நீ எழுந்துரு சொல்றேன். என்ன விஷயம்? நம்ம ஆடிட்டர், அப்புறம் கோபி, செந்தில் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். ஆதிக்கு இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லையா. 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா அக்கௌண்ட்டையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அவன் அமெரிக்காக்கே வந்திருக்கான். அப்போ அந்த கீ பேங்க் லாக்கரோட கீ இல்ல, வேற எந்த லாக்கரா இருக்கும்? பேங்க் லாக்கர் இல்லனா அப்போ அது ஏதோ ஒரு சீக்ரெட் லாக்கரா தான் இருக்கும். அதை எங்க வச்சிருப்பாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் மித்ரா, ஆதியே கூட அந்த லாக்கர் எங்க இருக்குன்னு மறந்துருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம இப்போ அவர்கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் கீ தான். அப்படி அந்த லாக்கர் இருக்கிற இடம் தெரிஞ்சா கூட அந்த கீயை வச்சு அவரால் அதை ஓபன் பண்ண முடியாதுல்ல.
எனக்கு என்னமோ அந்த லாக்கர்னால நமக்கு எந்த யூஸும் இருக்கிற மாதிரி தோணல மித்ரா. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ எங்க பாத்துட்டு இருக்க? அண்ணா, அந்த பாரதி கொஞ்சம் இங்க வர சொல்லிட்டு போறியா? ஏன்? அது என்னமோ தெரியல. ஆதி கூட இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கோ அதை விட அதிகமா இவ்வளவு அழ வச்சு பார்க்கும்போது இருக்கு. இவ கண்ணுல கண்ணீரை பார்த்தாலே உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அண்ணா, அவளை வர சொல்லிட்டு போய ப்ளீஸ். என்ஜாய். பாரதி, மித்ரா உங்களை கூப்பிட்டா. சரிங்க சார். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலியா இருக்கு. பாத்ரூம்ல ஹீட்டர் வேற ஒர்க் ஆகல. கொஞ்சம் வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வர முடியுமா? ப்ளீஸ் பாரதி. சரிங்க மேடம், எடுத்துட்டு வரேன். அப்புறம் அப்படியே இந்த பெட்ஷீட்டையும் வாஷிங்க்கு போட்டுறியா? குட் மார்னிங் பாரதி. குட் மார்னிங் சார். சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க மொட்டை மாடிலேயே தூங்குனீங்க? ஆமா. அப்போ நீங்க ரூம்ல தூங்கலையா? இல்ல பாரதி, மித்ரா என் ரூம்ல தூங்கினா, அதனாலதான் நான் மாடியில போய் தூங்கிட்டேன். என்னதான் நானும் மித்ராவும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ரூம்ல தங்குறது நல்லா இருக்காதுல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. நீங்க போங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுக்காத பாரதி. உன் சந்தோஷம்லாம் என்னைக்கும் நிரந்தரம் கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் இப்படி சிரிக்க விட மாட்டேன். இப்ப நீ சிரிச்சதுக்கு எப்படி உன்னை அழ வைக்க போறேன்னு மட்டும் பாரு.
போடுங்க அத்தை. ஏன் பாரதி, உன் துணிமணியெல்லாம் வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டியே, அதை எப்போ போய் எடுத்துட்டு வர போற? எடுத்துக்கலாம் பாட்டி, இப்ப என்ன அவசரம்? அத்தை, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிரிச்சிட்டு இருந்தா, இப்ப என்ன முகலாம் வாடி போயிட்டு இருக்கா? அவ எப்போ ஒரே மாதிரியா இருந்திருக்கா? ஒண்ணு வெள்ளையா இருப்பா, இல்ல கருப்பா இருப்பா. பாட்டி பாட்டி என்னடி ட்ரெயினுக்கு கரியலி போட்ட மாதிரி இப்படி ஓடி வர? பாட்டி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியாதே. ஐயோ, இன்னைக்கு அம்மா அப்பாவோட கல்யாண நாள்.